வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் திலகவதி. தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்கிறது. அரசியலுடைய முக்கிய முகங்களை நம்ம நேர்காணல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்னுடைய விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் தரவுகள் பகுப்பாய்வு துறையின் தேசிய தலைவர், அரசியல் பொருளாதார நிபுணர், வியூக வகுப்பாளர் திருமிகு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸோட நேஷனல் ஹெட் அப்படின்ற அடிப்படையில எனக்கு ஒரு வெகுஜன பார்வையாளர்களுக்கு புரியுற மாதிரினா உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன சார் காங்கிரஸ் கட்சியில்? டேட்டா அப்படின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா, டேட்டா என்ன மாதிரி டேட்டான்றது எப்பேற்பட்ட டேட்டாவும் இருக்கலாம். மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, டேட்டானா இந்த தேர்தல் யாருக்கு எவ்வளோ வாக்கு, யாருக்கு என்ன எவ்வளோ சீட்டு, அந்த வாக்க அந்த சர்வே கருத்து கணிப்பு எடுக்கிறது, அதுதான் டேட்டான்னு நினச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, என்னோடய பொறுப்பு டேட்டா அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஆர்கனைசேஷன் டேட்டா. நாங்கள் தேசிய கட்சி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2022 காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைமைக்கு ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடெண்ட்டுக்காக ஒரு தேர்தல் நடத்தினோம். ஞாபகம் இருக்கா? திரு மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் திரு டாக்டர் சசி தரூர் அவர்களும் போட்டி போட்டாங்க. அதை எப்படி நடத்தினாங்க? யார் ஓட்டு போட்டாங்க? யார் உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியில்? எப்படி தேர்ந்தெடுத்தோம்? நேஷ்னல் ஆல் இண்டியா லெவலில் அந்த ஓட்டர் லிஸ்ட் எப்படி தயாரித்தாங்க? யார் எப்படி வெரிஃபை பண்ணாங்க? அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதெல்லாம் செஞ்சது எங்கள் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆர்கனைசேஷன் டேட்டா, எலெக்ஷன் டேட்டா, ஓட்டர் டேட்டா, ஓட்டு திருட்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் ராகுல் காந்தி பண்ணுறது, ஒவ்வொரு பாட்டையும் என்ன குண்டு தூக்கி போடுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த ஓட்டு திருட்டுக்கு பின்னாடி என்னது? அது எப்படி அது எப்படி கண்டுபிடிச்சோம்? எப்படி இந்த மாதிரி ஒரு மகாராஷ்டிராவில் இந்த ஒரு சட்டசபையில் சட்டசபை தேர்தலில் இந்த கான்ஸ்டிடியூவன்சியில் பிஜேபி மக்கள் எல்லாம் இருக்காங்க ஓட்டர் லிஸ்ட்டில், காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்களாம் நீக்கப்பட்டுள்ளார்கள். இது எப்படி கண்டுபிடிச்சோம்? டேட்டா. திரு ராகுல் காந்தி அவர்களோட அப்போசிஷன் லீடரோட நீங்கள் ரொம்ப நெருங்கிய வட்டத்துக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரலாக உள்ள ஆர்கனைசேஷனில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கு. அதை எங்களால் பார்க்க முடியுது, உணர முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறைய மாநிலங்களில் மாவட்ட தலைவர்களை மாற்றிருக்கீங்க. இப்போ நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொன்னீங்க, மற்ற கட்சிகளுக்கு அடிப்பணியாத மாவட்ட தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன ஸ்ட்ராட்டஜி சார் அது? அதாவது நீங்கள் இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, 140 வருட கட்சி. இப்போது இந்த டைமில் ஒரு காங்கிரஸ் கட்சியை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா எப்படி செய்யலாம்? எங்களோட முதல்ல இப்போ இருக்கிற இது என்னென்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பொறுப்பாளர்னு ஒன்று போட்டுட்டு, அந்த பொறுப்பாளர் அப்புறம் ஒரு மாநில தலைவர் போட்டுட்டு, அந்த மாநில தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட தலைவர் போட்டு, இப்போ மேலிடத்துலேருந்து பொறுப்பாளர் மூலமாக அந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்தியாவில் 900 மாவட்டம் இருக்குது. மாவட்ட தலைவர்களை டைரெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, டெல்லியிலேருந்து நான் இந்தியா முழுக்க இந்த கட்சியை 900 மாவட்ட தலைவர்களை வச்சு நான் நடத்திடலாமே. டைரக்ட் வெயிட்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. டைரக்ட் வெயிட்டேஜ், டைரெக்டாக மாவட்டத்துக்கு போயிடுவார். இப்போ டெக்னாலஜி வந்துடுச்சு, மொபைல் ஃபோன் வந்துடுச்சு, வாட்ஸ்அப் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் பேட்டியில் சொல்லும்போது மற்ற கட்சிகளுக்கு அடிப்பணியாத தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தமிழ்நாட்டில் என்ன பார்வை அப்படின்னா, என்ன திமுகக்கு ஆதரவா இருக்காத, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. அப்படிதானா? தவறு என்னன்னா, அதாவது அது நான் சொன்னது என்னன்னா, நீங்கள் இப்போ இந்த புதிய மாவட்ட தலைவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள், உங்களுடைய பொறுப்பு, உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகம் இப்போது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு மட்டுமே எந்த கட்சிக்கும், நான் கூட்டணின்னு சொல்லலை, எந்த கட்சிக்கும் அடிமையாக இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் மேல் கவனம் செலுத்தி காங்கிரஸ் கட்சியை எப்படி பலப்படுத்துவதுன்னு பார்க்கணும். கூட்டணி பிரதானம் அப்படின்ற இடத்துல இருந்து கட்சி பிரதானம் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கா காங்கிரஸ்? அதாவது கூட்டணி என்பது ஒரு தேர்தலுக்காக இயக்கப்படுற கூட்டணி, சரியா? ஆனால் ஒவ்வொரு கட்சியும், காங்கிரஸ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட நோக்கம் என்ன? அவங்களோட கட்சியை பலப்படுத்தணும். அதுதான் அவங்களோட நோக்கம். கட்சி பலமாக இருந்தால் தானே கூட்டணி பலமாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து அதனால் இந்த ஒரு கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக கூட்டணி அரசியலில் சொந்த கட்சி பலவீனமாக போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துச்சு காங்கிரஸில். இது வந்து தமிழ்நாட்டுன்னு நான் சொல்லலை. நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம், உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கலாம், பீகார் எடுத்துக்கலாம், பெங்கால் எடுத்துக்கலாம். எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் பலவீனமாக போயிடுச்சு. ஏன்னா இந்த கூட்டணின்னு போய் கூட்டணி வந்து தேர்தலுக்காக. ஸோ ஒவ்வொரு கட்சியும் நம்ம கட்சியை பலப்படுத்துகிறோம். அதனால் திருப்பி அந்த ஒரு அட்டென்ஷன் நம்ம வந்து நம்ம கட்சியை பலப்படுத்துவதற்காக அப்படின்னு நான் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல்ல காங்கிரஸ் கட்சியை நீங்க எப்படி வெயிட்டேஜ் எப்படி சார் பண்ணுவீங்க? என்ன வேல்யூ இல்லை எப்படி அதை வெயிட் பண்ணுவீங்க நீங்க? இப்போ அரசியல் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒரு அரசியல் என்னன்னா பாஜகவும் அவங்களோட அரசியலும், அதாவது ஒரு ஹிந்துத்துவ அரசியல், ஆர்எஸ்எஸ் பாஜகவோட அரசியல், அதுக்கு எதிர்ப்பாக மதசார்பற்ற அரசியல், செக்யூலர் பாலிட்டிக்ஸ், அது இந்தியா முழுக்க செய்கிறது காங்கிரஸ் கட்சி. இப்போ இதுதான் இங்கிலீஷில் வந்து போலரைஸ்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆகையால் இந்த ரெண்டு இதுதான் கிளாஷ் தான் நம்ம இப்போ இந்தியாவிலே அரசியல். இந்த அரசியலுக்கு காங்கிரஸ் கட்சி தான் முக்கியத்துவம். இப்போ பாஜகவை உறுதியாக என்றைக்குமே எதிர்ப்பாங்க அப்படின்னு ஒரு கட்சி இந்தியா முழுக்க நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? காங்கிரஸ் கட்சி. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வேண்டாம், வரக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய இதே இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மீது. அப்போ அவங்களுக்கு வந்து எப்போ நம்பிக்கை வரும்? பாஜகவை நிச்சயமாக எதிர்ப்பாங்க அப்படின்ற எப்போ நம்பிக்கை வரும்? காங்கிரஸ் எங்கே இருக்கோ அந்த கூட்டணி தான் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யும். அவங்க தான் நம்பக்கூடிய கூட்டணி. அந்த பெர்செப்ஷன்ல இஸ் நோ டவுட். காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்பு, ஆன்டி பிஜேபி ஓட்ஸ், திமுகவும் அதே அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, சின்ஸ் யூ ஆர் அ வெரி டேட்டா ஓரியன்டட் பர்சன், அந்த வெயிட்டேஜ் நான் எப்படி கேட்க விரும்புனேன்னா, தமிழ் அரசியல் களத்துல என்ன இப்போ ஓட் ஷேர், ஓட் பர்சன்டேஜ், வெயிட் அப்படின்ற அடிப்படையில் திமுக இன்னும் அவங்க அப்பர் ஹேண்ட்ல தானே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் பார்த்தா 4.3%. அதான் இது வந்து நான் சொல்கிற மாதிரிங்க, எல்லாரும் ஒரு விதத்தில் நான் ஏன் அந்த முதல்ல அந்த இது கொடுத்தேன்னா, பேக்ரவுண்ட் கொடுத்தேன்னா, என்ன சொல்லுவாங்க உடனே, சரி அப்போ எவ்வளோ வாக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ வந்துடுச்சு காங்கிரஸ்க்கு? 4%, 5%, 6%வாங்க. காங்கிரஸோட வெயிட், நீங்கள் கேட்ட கேள்வி வெயிட், வேல்யூ, அது எப்படி தேவை கண்டுபிடிக்கணும்? காங்கிரஸ் இல்லைன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி ஆகும் அந்த கூட்டணி? 4.3. அதுதான் தவறு. காங்கிரஸ் இல்லைன்னா 10-12%. ஆகையால் காங்கிரஸுக்கு மட்டும் எவ்வளோ ஓட்டுன்னு பார்க்குறது அது வந்து தவறானது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு அங்கே அப்படியே கலங்கி இருக்குது எல்லா இடத்துலேருந்தும். ஸோ அது எப்போ தெரியும்? இப்போ நீங்கள் ஒரு எண்ணெயும் தண்ணியும் கலந்துருச்சுன்னா அதை பிரித்து பார்த்தா தானே தெரியும் எது எண்ணெய் எது தண்ணின்னு. அந்த மாதிரி இது பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு காங்கிரஸோட உண்மையான வெயிட், வேல்யூ தெரியும். அது என்னோட கருத்தில் 12% வரைக்கும் இருக்குது இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸில் தமிழ்நாட்டில். திமுகக்கும் காங்கிரஸுக்கும் உள்ளுக்குள்ள அந்த பூசல் அப்படின்றது இப்போ ரொம்ப ரொம்ப நாளாக அதுதான் ஒரு ஹாட் டாக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன், என்லைட்டன் மீ. என்னதான் சார் இப்படி திமுகக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. அது நீங்கள் வந்து ஊடகங்கள் வந்து அதை வந்து உங்கள் ஹெட்லைன்ஸு உங்கள் இதுக்காக நீங்கள் அதெல்லாம் ஏதோ அப்படியே ஒரு மசாலாலாம் போட்டு அதை பிரியாணி மாதிரி சமைச்சிருக்கீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எல்லா கூட்டணியிலையும் அவங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு தான் பேசுவாங்க. இது வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம், இதுதான் தொண்டர்கள் விரும்புவது. ஸோ அதுக்காக கொஞ்சம் இந்த முறை குரல் எழுப்பியிருக்காங்க. ஃபேக்ட்ஸ் என்ன? 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எதையும் அடையவில்லை. ஆட்சியில் இல்லை, ஒரு மந்திரி இல்லை, எந்த பங்கும் இல்லை. 60 ஆண்டு காலம் இன்னும் இருக்கோண்ணா, இன்னும் எங்களுக்குன்னு வாக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்கள் போய் வெளியில் பப்ளிக்கில் கேட்டிங்கன்னா யார் அடுத்த பிரதமர் ஆகணும் இந்தியாவுக்குன்னா 80% ராகுல் காந்தின்னு வாங்க. அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. எங்கள் தலைவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கும்போது கட்சிக்கு ஒரு பவர் வேணாமா? கட்சிக்கு ஒரு அதிகாரம் வேணாமா? ஒரு மரியாதை வேண்டாமா அப்படின்னு ஏங்குறோம். அதில் தவறே கிடையாது. ஸோ 60 ஆண்டு காலமாக இல்லாதது
எங்களுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு 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 ஆசை, ஒரு நோக்கம். அதில் தவறே கிடையாது. எதிர்பார்ப்பு அப்படின்றது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது. ஆனா திமுக கட்சியினுடைய தலைமை அப்படின்றது திமுக. அவங்க கிட்ட இருந்து வர தொனி ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தொனி தான் இருக்கு. அதிகபட்சம் என்ன சீட்ஸ் வந்து அதிகமா வாங்கலாம் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? அது எனக்கு தெரியாது. அவங்க வந்து அது உறுதியாக சொல்லிட்டாங்களா, இல்லை பங்கு இல்லை அப்படின்னு அது எனக்கு தெரியாது. ஆனால் எங்களோட கோரிக்கை இன்னும் அதுதான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, சுயமரியாதை, ஒரு அதிக சீட்டு, உள்ளாட்சியில் அதிக இது பங்கு எல்லாமே. தார்மீகமா அந்த உரிமையை கேட்கறது அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கும்போது அதுக்காக நம்மள எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்டாங்க. யூ ஹேவ் டு ரைட் இட். நம்ம வந்து 50 மார்க்குக்கு மேல வாங்கணும். அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கறது, கட்சியை வலுப்படுத்துறது எல்லாம் ஓகே. எண்ட் ஆஃப் த டே வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் பார்த்தோம்னா 41 கண்டெஸ்ட் பண்ணும்போது 8 தான் வின் பண்றாங்க. அதே 25 கண்டெஸ்ட் பண்ணும்போது 18 வின் பண்றாங்க. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு அப்படிங்கும்போது இப்போ எவ்வளவு பெர்சென்ட் ஓட்டு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே சார் சீட் வழங்க முடியும். மறுபடியும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்கள் அப்படிங்கும்போது திமுகக்கு அது நெருக்கடியா தானே இருக்கும். இல்லை மேடம், நீங்கள் வந்து 41 சீட்டு கொடுத்தபோது 8 தான் ஜெயிச்சதுன்னா அந்த கூட்டணியே தோத்துச்சே. காங்கிரஸ் மட்டும் இல்லையே. அது ஏன் காங்கிரஸ் மட்டுமா தோத்துச்சு? இல்லை, கூட்டணியே தோத்துச்சு. ஒரு காரணம் காங்கிரஸ் இவ்வளவு இடங்கள்ல போட்டி போட்டதும் ஒரு காரணம்னு அப்படிலாம் சொல்லப்படுது. 40 சீட்டு தானே, 234 இல்லை 40 சீட்டு தானே காங்கிரஸ். மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட 200 சீட்டு மற்றவங்க தானே. அப்பயும் வாய்ஸ் இருந்திருந்தா 40ல 30 அவங்க வின் பண்ணி கூட்டணி தோல்வி அடைஞ்சிருந்திருக்கலாமே. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் அதாவது எல்லாரும் கேட்குறது இப்போ கட்சி வந்து பலமாக இருக்கா, நிற்கக்கூடிய சக்தி இருக்கா, கட்சியே அதில் ஒரு ஒரு களத்தில் கட்சி இதே இல்லை, ஆர்கனைசேஷனே இல்லையே. இப்போ நான் கேட்குறேனே, காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கா, அந்த என்டைட்டில்மெண்ட் இருக்கான்னு கேட்குறேன். அதுக்கு தான் நான் வரேன். காங்கிரஸ் கட்சி வளரலை அப்படின்னு ஒரு சார்ஜ் வச்சிங்கன்னா நான் சொல்கிறது என்ன, ஏன் வளரலை? எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆட்சியில் பங்கு இல்லை, அதிகாரத்தில் பங்கு இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. அது இல்லாமல் எப்படி கட்சியை வளர்க்குறது? இப்போது ஒரு காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூத்தில் ஆள் வேணும் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்ய. பூத்தில் அவங்க ஏன் வந்து வேலை செய்வாங்க? அவங்களுக்கு என்ன, அவங்களோட மோட்டிவேஷன் என்ன? ஒரு ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சியில் எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும், சட்டசபை தேர்தலில் நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? நாங்கள் கட்சி எப்படி வளர்க்குறது? ஸோ கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு தேவை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட். அப்போ தான் கட்சி வளரும். அதுக்கப்புறம் பாருங்களேன் நாங்கள் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. முதல்ல அந்த கிரவுண்ட் ஒர்க் கொடுக்கணும், அதுக்காக நம்ம உழைக்கணும், அப்புறம் நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டிமாண்ட் அது வைக்கிறது. அப்படிதானே சார் ஒரு தலைமை எதிர்பார்ப்பாங்க? இல்லைன்ற நான் இல்லை, அதுதான் சொல்கிறேன், இல்லைன்ற. முதல்ல நம்ம வளர்க்கணும்னா எப்படி வளர்ப்பீங்க? எப்படி வளர்ப்பீங்க? இப்போ ஒரு யூத் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து சேரணும் அப்படின்னா எதுக்கு சேருவார்? என்ன கிடைக்குது? தமிழ்நாடு காங்கிரஸில் என்ன கிடைக்கும் அவருக்கு? அதே 25 சீட்டு, ஒரு 25 பேர் எம்எல்ஏ ஆகிறாங்க, அவ்வளோதானா? மந்திரி சபையில் பங்கு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு 5 மந்திரிங்க இருக்காங்க, காங்கிரஸ் மந்திரிங்க. அப்போ என்ன ஆகுது? அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கே மந்திரி. அந்தந்த எம்எல்ஏ மாதிரி அந்தந்த வெறும் தொகுதிக்கு இல்லை. அப்போ எல்லா மாவட்டத்திலையும் கட்சியை வளர்க்கலாம் அந்த மந்திரி சபை மூலமாக. அப்போது ஒரு ஆர்வம் இருக்கும், இளைஞர்கள் வருவாங்க. ஓ, உங்களுக்கு இப்போ அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும்பா, பங்கேற்பு இருக்கும். அப்படி தான் கட்சி வளரும். அதுக்கு தான் நாங்கள் இதை கேட்குறோம். அது திமுக எப்படி அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவங்க சீட்ல இருந்து தான் கொடுக்கணும். அது அவங்களுக்கு அவங்க இழக்க தானே நேரிடும். அது அப்படி யோசிக்க மாட்டாங்களா? இது வந்து ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்று புதுசு கிடையாது. அப்படி கூட்டணி ஆட்சி பார்த்ததே இல்லை. இப்ப திமுக நீங்க யார்கிட்ட கேட்டாலுமே கூட அவங்க அதை அப்படியே பிரஷ் ஆஃப் பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குற மாதிரி தெரியலதான். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் தோணுது? வாட் இஸ் நெக்ஸ்ட் எல்லாம் விட்டுருங்க. நான் கேட்குற கேள்வி அப்படி என்ன, இது என்ன யூனிக் தமிழ்நாட்டில்? நாங்கள் தேசிய கட்சி. நாங்கள் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ் எல்லா மாநிலத்திலையும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஜெயிக்கிறோம், ஆட்சியில் மந்திரி சபையில் பங்கு இருக்குது எங்களுக்கு. தமிழ்நாடு ஒண்டி என்ன? தமிழ்நாடு மாநிலம் தானே இந்தியாவில். அதிக எம்பிஸ் கொடுத்த ஸ்டேட் தமிழ்நாடு சார். திமுக எம்பிக்கள் தானே சார் ஜாஸ்தி. இப்போ அதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. பார்லிமெண்ட்டுக்கு எங்க வேலை வேணும், எங்களோட எம்பிஸ் வேணும், ஆனா நீங்க இப்படி டிமாண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்கல்ல சார். நான் இப்போ பாருங்க, இது வந்து ஒரு கூட்டணிக்குள்ள என்ன வேணா இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும்.
ஏன்னா அது எப்படி போயிட்டே இருக்கலாம். நாங்கள் எம்பி கொடுத்தா அப்போ நாங்கள் சொல்லலாம் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு தான் ஓட் போட்டாங்க, அப்படி தான் உங்கள் எம்பி ஜெயிச்சாங்க அப்படின்னு நாங்களும் சொல்லலாம். அதனால இது கொஞ்சம் சீரியஸான மேட்டர். ஒரு கூட்டணிக்குள்ள ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கும் பலப்படுத்துவதற்கும் என்ன கேட்கணுமோ அதுக்கு அந்த கோரிக்கை வைக்க தான் செய்வாங்க. அதனால ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கட்சியில இந்த மாதிரி கோரிக்கை, இந்த சலசலப்பு இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா உங்களுக்கு நியாயமா ஒரு வேண்டுகோள் இருக்கு, ஒரு கோரிக்கை இருக்கு. ஆனா அதிக சீட்டுகளுக்காக இப்போ 2 வருஷமே ஆன ஒரு கட்சியினுடைய தாவேக்கா மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைமையின் கீழ் போகிறதுக்கு காங்கிரஸ் தயாராயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. இஸ் தட் சோ சார்? தாவேக்கா ஒரு 3வது அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளது தமிழ்நாட்டு. அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. ஸோ அது இந்த வளர்ச்சி பாராட்டத்தக்கது தான். இப்போ ஏன்னா நான் என்னோட ஆராய்ச்சியிலேயே டேட்டா மூலமாக பார்த்தா அவங்க தனிப்பட்ட முறையிலேயே அவங்களுக்கு நல்ல வாக்கு பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3வது சக்தியாக வளர்ந்துள்ளனர். ஒரு நல்ல வாக்கு பர்சன்டேஜ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அது என்ன ரேஞ்சில் இருக்கு சார்? ஏன்னா நீங்க அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்கன்னா அது 5, 10%, 20%, 40%? 5% இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஸோ ஆகையால் தனிப்பட்ட முறையில் 17-18% மேலே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவோட அதிகமாகும். தனிப்பட்ட முறை, கூட்டணின்னு சொல்லலை, தனிப்பட்ட முறையில் அதிமுகவோட அதிகமாக. தாவேக்கா தனிச்சு நின்னாலே 18%க்கு மேல வாங்குவாங்கன்னு சொல்றீங்க. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல அதிமுக விட அதிக வாக்குகள். அதிமுக விட அதிகம் இப்போ லேட்டஸ்ட் கருத்து கணிப்புல. அப்போ as a politician நீங்க விஜய் எப்படி வெய் பண்றீங்க சார்? How do you value him as a politician? See, he is charismatic person, no doubt. அந்த கரிஸ்மான்றது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. பட் as per you said 18%க்கு மேல அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 20-25 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்வீங்களா? போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கீழே விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் இந்த கேள்விக்கு, அதாவது வெறும் ரசிகர்களா ஓட்டா மாறுமா, அந்த கேள்விக்கு பதில் இப்போ 18%க்கு மேலே வாக்கு இருக்கு. அது ஸோ கருத்து கணிப்பில் போய் கேட்குறது ஓட்டு போடுவீங்களான்னு தான், அவரோட படம் பார்ப்பீங்களான்னு கேட்குறது இல்லை, அது இல்லையா? ஸோ இது ஓட்டு தான். அதனால் அந்த செல்வாக்கு இருக்குது. ஸோ ஆகையால் அது ஒரு சக்தின்னு தான் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்க அவரை ஒரு அரசியல் தலைவரா எப்படி பாக்குறீங்க? எப்படி வேல்யூ பண்றீங்க? See, it doesn't matter how I see him. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இப்போ ஒரு 18% சப்போர்ட் இருக்குன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து ஒரு மெசேஜ் இருக்குது. அது இளைஞர்களாக இருக்கலாம், விமென்னாக இருக்கலாம். பட் வாக்காளர்கள் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இல்லை. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஓட்டாவது இருக்கா அப்படின்னு. ஸோ அது மக்கள் அவரை அரசியல்வாதியாக பார்க்குறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அதை நம்ம மதிக்கணும். இந்த மாதிரி சூடா போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க விஜய போய் சந்திக்கிறீங்க. நான் அதை ரொம்ப எனக்கு பெருசா பேசணும்னு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகம், யார் வேணா யாரை சந்திக்கலாம், நான் கூட போய் சந்திக்கலாம், நீங்க கூட போய் சந்திக்கலாம். இட்ஸ் நாட் a பிக் டீல். பட் இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல் இருக்கும்போது நீங்க போய் சந்திச்சுட்டு வரதோ, எலெக்ஷனுக்காக விசில் ப்ளோன் அப்படின்னு போடுறதோ, இது எல்லாம் ஒரு பேச்சை உருவாக்கும், பேசு பொருளா மாறும் அப்படின்றது as a strategist உங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் யூ டிசைடட் டு டூ. வை? இஸ் இட் நாட் ஃபன்? விசில், நீங்கள் அந்த விசில் போஸ்ட்டை பற்றி சொன்னீங்களே, அது நான் ஒரு ஹியூமரஸாக, ஒரு நகைச்சுவையாக விசில் இஸ் ப்ளோன் ஃபார் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் நான் போட்டது. அந்த விசில்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி நான் போட்டேன், அவ்வளோதான். அது ஒன்றும் ரொம்ப பெருசாக சீரியஸாக இல்லை. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஓகே டு ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹியூமர் இன் அதர்வைஸ் சீரியஸ் பாலிட்டிக்ஸ் எவ்ரிடே. ஸோ நான் யாரை போய் சந்தித்தேன், என்ன பேசினேன், அது நான் எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன். அது தனிப்பட்ட முறையில் சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பேக்கப் தெரியுதே சார் விஜய்க்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுதே. அப்போ அந்த கேள்வியெல்லாம் வரதானே செய்யும். நார்மல் தானே?
கேள்வி கேட்கறது உங்க உரிமை. நான் அதெல்லாம் கேள்வி கேட்காதெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் என்னைக்குமே சொல்லல. பதில் குடுப்பதும் என்னோட உரிமை. அதனால Right. நன்றி சார். தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப பொறுமையா கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் எங்களோட இன்னைக்கு பகிர்ந்துட்டு இருக்கீங்க. வி ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் எலெக்ஷன்ஸ்க்காக நீ அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும். நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.